தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்க பேர் சொல்லுங்க. பூங்கொடி. பூங்கொடி, என்ன பண்றீங்க? வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போறீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? ஹாஸ்பிட்டல் நல்ல விஷயம். என்ன வேலை பார்க்குறீங்க ஹாஸ்பிட்டலில்? ஹவுஸ் கீப்பிங்கா? சூப்பருங்க. உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து டீசெண்டாக போயிட்டு வர முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பல டென்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பேஷண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு பக்கம் வந்து பேஷண்ட்ஸை பார்க்க வரவங்க பண்ணுறது, டாக்டர்ஸ் பண்ணுறது, எல்லாருமே இருக்கும். இதெல்லாம் சமாளித்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஒரு டென்ஷன் இருக்கும். அதையும் தாண்டி காலையில் எழுந்து கோலம் போடுறீங்களா? கோலம் போடும்போது ஒரு டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் அதிக டென்ஷன். கோலம் போட சொல்லதான், ஐயோ சாப்பாடு செய்யணுமே, வேலைக்கு போகணுமே, கிளம்பிடுமே. அப்போ கூட கோலம் போடும்போது வந்து சாப்பாடு செய்யணுமே, சாப்பிடுமே, அந்த வயிற்றுக்காக தானே ஓடுறோம் நாங்க வேலைக்கு. ஊருக்காகவும் உறவுக்காகவும் வீட்டுக்காகவும் ஓடக்கூடாதுங்க. நமக்காக வயிற்றுக்காக ஓட வேண்டும் என்பதை இன்னும் தெளிவாக சொல்றக்கூடிய ஒரு நபரை நாங்கள் பார்த்திருக்கோம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா கோலம் போட்டீங்க நீங்க? நாங்களா சும்மா ரங்கோலி தூவி விட்டு அப்படியே வந்துருவோம். ரங்கோலி போட்டோம். ஊசி போடுறதாங்க இது? திடீர்னு கேட்கும் என்ன கோலம் போடுறது சொல்றது. ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ கோலம் அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். நீங்க ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டலைஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்ஸு டாக்டர்ஸோட பழக்கம் இருக்கும். ஆமாம். ஸோ இந்த மார்கழி மாசத்துல கோலம் போடுறத வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை கோலம்னு கூட வச்சுக்கோங்க, இந்த பனி வந்து மேலே பட்டா வந்து நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆமா, பனி தண்ணி பாடணும் மேல. பனி தண்ணி பண்ணணும். ஆமா. ஓகே, வேற? ஸ்கின்னுக்கு நல்லது. ஓகே, ஸ்கின் நல்லது. பளபளன்னு இருக்கிறதுக்கு நீங்க வந்து மார்கழி மாசத்தோட பனி துளிகள், அதாவது தண்ணி மேல படணும். ஓகே, ஆக்சிஜன் கிடைக்குதுங்க. அதனால ஆக்சிஜன். थैंक यू. உங்க பேர் சொல்லுங்க. நிர்மலா. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வேலை தான். வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கேன். ஹவுஸ் வைஃப். ஆமா. ஓகே, சூப்பருங்க. நீங்க சொல்லுங்க. ஆக்சிஜன் கிடைக்குது இதனால. ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே, நீங்க என்ன கோலம் போட்டீங்க? அது ரங்கோலி வித் கம்பி கோலம் சேர்த்து. ரங்கோலி வித் கம்பி கோலம். ஓகே, அது எப்படிங்க ரங்கோலி? எங்க நீங்க அங்க வந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க இங்க நின்னுட்டு கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்? மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. உங்க பின்னாடியே கோலமும் வந்து பாத்தீங்கன்னா டிவில தெரியதா போகுது. அததான் கேக்குறோம் நாங்க. வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி வித் கம்பி கோலம்ன்றீங்களா? அது என்ன காம்பினேஷன்? ஒண்ணு ரங்கோலியா இருக்கணும், இல்ல கம்பி கோலம். எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டேங்க. டிஃபரெண்டா இருக்கு. இல்ல நாங்க பார்த்தோம், அதனால தான் திருப்பி கேக்குறோம். அது எப்படி அந்த ஐடியா வந்துச்சு?
எனக்கு கம்பி கோலம் தாங்க வரும், பூக்கோலம் வராது, ரங்கோலி வராது. அது அப்படியே சொல்லிட்டு ரங்கோலி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. கனெக்டிங் பீப்புளை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத வந்து டிஃப்ரெண்டா யோசிக்கணும்னா இவங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது எவ்வளவு சேலஞ்சபிளா வந்து பாக்குறீங்க, இல்ல நீங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்க. ஏன் பண்ணி வீட்டு வேலையே சரியா இருக்குங்க. வீட்டுல இருக்கவங்கள பார்த்தாலே போதும். வீட்டுல இருக்கவங்களா எப்படிங்க இப்படி இருக்கீங்க? வீட்டுல இருக்கவங்கள பார்த்தாலே போதும். அந்த வேலையை செய்யணும்ல ஃபர்ஸ்ட் ஒழுங்கா. வீட்டு வேலையை காலையில் ஏஞ்சி போனா நைட்டு தூங்க 12 மணி வரல வேலை தான். ஆமாம், வீட்டை க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு செய்யறது, மற்ற வேலைங்க, வெளியே போயிட்டு வரது எல்லாமே 12 ஆயிடுது எங்களுக்கு. 12 ஆயிடுது. ஆமாம், நைட்டில் படுக்கிறதுக்கு. சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. ரோஜா. ரோஜா 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 இதுதான் ரோஜான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இவங்களை வச்சுக்கின்னு எங்கே போடுறீங்க? வேலைக்கு போக முடியாம என்ன கேள்வி கேட்குறீங்க? இவங்களை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் பார்க்க முடியாது, பல விஷயங்களும் நம்ம வந்து டாஸ்காக எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் தாண்டி கோலம் போட்டிருக்கீங்க, எப்படி பல டிஸ்டர்பன்ஸுகள்லாம் இருந்துருக்கு? ஆமாங்க, இருந்ததுங்க. 4 மணிலேருந்து யாருமே தூங்கல, அவங்களை வச்சுக்கிட்டே கோலம் போட்டது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வண்டி எல்லாம் நாங்க வேற கஷ்டப்பட்டு கோலம் போட்டு ஆட்டோ போகுது, பசு வருது, அது ஒரு கோலம் ஆகுது. போட சொல்லுங்க, ரோடு போட சொல்லுங்க. எங்களுக்கு வேற எந்த ஒரு இதுவும் வேணாம், எங்களுக்காக ரோடு போட்டா போதும். எங்களுக்கு அதுதான் மெயின். மக்களோட கோரிக்கையே வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து கேட்டு இந்த காதே வந்து ரொம்ப போச்சு, நங்க வகையில வந்து ஏறி போச்சுங்க, கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இவங்கள பாத்தீங்களா, மனசார வந்து ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லி அன்பா கேட்கறாங்க. ஸோ தயவு செய்து இந்த கலைஞர் நகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணலியில இருக்கா, மணலியில இருக்கக்கூடிய கலைஞர் நகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிர்வாகிகள் தயவு செய்து இந்த ஏரியா மக்களுக்கு வந்து ரோடு போட்டு தர சொல்லி நாங்க சேனல் சார்பா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நீங்க வந்து உங்க சார்பாவும் நீங்க ஒரு வாட்டி கேளு. ரோடு வேணும் எங்களுக்கு, தண்ணி குழாய் வேணும், கொடுங்க நான் சொல்றேன். தண்ணி குழாய் வேணும், ரோடு வேணும் எங்களுக்கு, ரோடு லைட் வேணும் மெயினா. ஏன்னா வந்து ஒரு லைட் போயிட்டாதான் எவ்வளோன்னு இருக்குது, யார் வந்துட்டு போவாங்கன்னே தெரியல. அதனால வந்து எங்களுக்கு வெளிச்சம் வேணும், உண்மையாதான் சொல்றேன். நான் அதே போல ஒரு கேமரா ஒண்ணு, சந்துக்கு ஒரு கேமரா ஒண்ணு வைக்கணும். ஆமா, கண்டிப்பா வர்றவங்களை கண்டுபிடிக்கணும். ஆமா, கேமரா இந்த முனையில ஒண்ணு, அந்த முனையில ஒண்ணு, 2 கேமரா வச்சுட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். சூப்பருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கையே வந்து இவ்வளோ சிரமத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கோலமும் போட்டிருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை வந்து ரோடு போட்டு தர சொல்லி பாத்தீங்கன்னா நைட்ல வந்து யார் வராங்க யார் போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, லைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோ. அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குறைகளை நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ அந்த குறைகள் எல்லாம் எப்படி இவங்க பாக்குறாங்க, என்ன மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கேட்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, என்ன பண்றீங்க? 11th நீங்க? ஏன் எப்படி தெரியுது? எந்த கோர்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து உண்மையில லைட் இல்லையா? லைட்டு அடிக்கடிக்க எரியாமல் போயிடும். ஓகே, ஸோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து இந்த கோலம் போட்டு ரொம்ப நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாருமே வந்து இவ்வளோ இதுலேயும் போயிட்டு நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லாரும்? சில பேர் போடுறேன்னு சொல்லிட்டு வேணான்றாங்க, சில பேர் போடுறேன் அப்படி சொன்னாங்க, நிறைய பேர் குத்துட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியலையே, அவங்கள தான் கேட்கணும். ஸோ இவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர்லாம் கொடுத்துட்டு வரலன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா புரியல. அடுத்த தடவை கோலம் போட்டு வச்சா வரணும், அவ்வளோதான். அப்பயும் வந்து விடாதீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? சூப்பருங்க. ஓகே, நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? நானா பூக்கோலம். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜ் 11th படிக்கும்போது நிறைய டாஸ்கஸ்லாம் வச்சுட்டு இருக்கும்போது இந்த கோலம்லாம் போட்டுட்ருக்கீங்க, கரெக்டாக? ஓகே, என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கா, எங்கள் அம்மாவோட ஆசை தான். உங்கள் அம்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்குங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? எங்கள் அம்மா ஆசை தான் என் ஆசை. உங்கள் அம்மா ஆசை தான் என்ன? பேங்க் மேனேஜ்மெண்ட் ஆகணும். ஃபுல்லாக
ஃபுல்லாக வாங்கி உள்ளே வச்சுக்கணும் தானே, தரவே கூடாது. அப்படிலாம் இல்லை. ஓகே சூப்பர். ஒரு நாள் மக்களே இவங்க கிட்ட போய் நம்ம நிற்க போகிறோம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக கையெழுத்து போட்டு விட்ருங்க. ஓகே தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பூஜா. பூஜாவா நீங்கள் தானே அது? அம்மா நீங்கள் வாம்மா, உன் பேர் என்னம்மா? ஷர்மிளா. ஷர்மிளா. ஓகே, என்ன பண்ணுறீங்க? 8th. நீங்கள்? 10th. படிச்சுட்டு எப்படிங்க கோலம்லாம் போடுறீங்க? நான் காலேஜ் ஓகே சூப்பருங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். பவித்ரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 9th. ஒரே 10th 9th 11th ஒரே கொண்டாட்டமாக இருக்கு. ஃபுல்லாக மினி ஸ்கூலே இங்கே தான் இருக்குது போல இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? பின்னாடி ரொம்ப ஒரே வெக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு. ஓகே தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். அன்னி டிவி மற்றும் ரிலீஸ் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பித்த நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ளே பல நாட்கள் ஓடி போச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள், அதாவது இந்த ஏரியா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணணுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப லாங் டைம் அப்புறம் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல கோலம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மீண்டும் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நிற்கிறதே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ரிஸ்கியான இடத்துலையுமே வந்து எப்படிலாம் கோலம் போட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேமா. பிரேமா, என்ன பண்ணுறீங்க? நான் ட்ராவல்ஸ் வாங்குறீங்களா? ட்ராவல்ஸில் வேலை பார்க்குறேன். ட்ராவல்ஸ்லையா? என்ன ட்ராவல்ஸ்? இந்த பெட்ஷீட்டுங்களாம் வருதுங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணுறேன். பெட்ஷீட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. பெட்ஷீட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோலம் போடுறதெல்லாம் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு, ஏன் போடுறீங்க? அது எப்பவுமே பொம்பளைங்களுக்கு அது கோலம் போடுறது பழக்கம். காலையில் ஏந்தோடனே அது பழக்கம் அப்பத்துலேருந்து பிடிக்கும், பாரம்பரியம். அதனால வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் பேர்? என் பேர்கிட்ட உங்கள் பேர் கேட்டானே என் பேர் என்ன அப்படின்ற மாதிரியே சொல்கிறீங்க. உங்கள் பேர் தானே கேட்டேன். ரூபாவதி. ஏன் அந்த தடுமாற்றம் ஆரம்பத்தில்? நான் இது வரைக்கும் மைக்கில் பேசுனதுல ஏங்க நாங்கள் மட்டும் என்ன பிறந்தவனா அப்படியே மைக்கை பேசிட்டா வந்தோம்? எல்லாரும் அப்படிதான் ஜாலியா. என் பேரை பேசுவான், நீ பேச பார்த்தது அவனுக்கே. இந்த குழந்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு ரிஸ்கியா வந்து கோலம்லாம் போடுறீங்களே, அதோட கோலம் போடுறது பிடிக்கும், அதனால போடுறீங்க. ஓகே, நோ மோர் கொஸ்டின்ஸ். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சுபா. ரொம்ப பவ்யமா நிக்கிறீங்களே, கோலம் என்ன கோலம் போட்டீங்க? பூ கோலம் போட்டீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/4 மணி நேரம். just 15 minutes. சின்னதாக தான் போட்டோம், அதனால ரோடு சரியில்லை. ஓகே, இது ஒரு ரீசனா வச்சிருக்காங்க. ரோடு சரியில்லை, சின்னதா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு போகிறேன். எங்க? தாலுகா ஆஃபீஸ்லையா? கவர்மெண்ட் பர்மனன்ட் ஸ்டாஃப்லாம் இல்லை, சும்மா டெம்பரரியாக போயிட்டு இருக்கோம். அங்கே இருக்கீங்களா, உங்கள் பர்மனன்ட் ஸ்டாஃப் அத்தனை பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆள் கட்சிச்சு மக்களே அப்படின்ட்டு. எங்க நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். சசிகலா. இங்கே வாங்க, கிட்ட வாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்தில் 40 நாள் தான் குழந்தை பிறந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி காற்று உங்களுக்கு கூட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, அதை குழந்தைக்கு ஷேர் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா, இல்லை என்ன ரீசன், என்ன கோலம்லாம் போட்டுருக்கீங்க? எப்படியா இருந்தாலும் போட்டு தானே ஆகணும். நான் பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க, அப்படின்னு. ஓகே, கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஓகே, எப்படிங்க குழந்தை பிறந்த போது கூட அப்படியே யோசிச்சு போட்டிருப்பீங்களா? போடுவீங்க. அப்புறம் நம்ம வீட்டு வாசல்ல யார் போடுவா சொல்லுங்க? நம்ம வீட்டு வாசல் வேற யார் போடுவாங்களோட? நம்ம வீட்டு வாசல்ல யார் போடுவா? காலகட்டத்துல என் மாமியார் வந்து பார்த்து கோலம் இல்லைன்னா இன்னும் ஏதுன்னு கேட்பாங்க. இது நம்ம வீட்டு வாசல்ல யார் போடுவா? அது டெய்லி போட்டு தானே ஆகணும். தெரியுது, உங்களோட மென்டாலிட்டி மைண்ட் புரியுது. ஓகே ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. சர்வேஷ். ஓகே, அப்படியே இங்க போயிடலாம். ரொம்ப பிரம்மாண்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து காட்சி அளிக்கிற இவங்களை வந்து நம்ம கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஆண்டாள்.
பேரு அதிரடியா இருக்குல்ல. வேற லெவலுங்க. ஆண்டாள் ஃபுல் பேரு ஆண்டாளா? ஆமா. ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க, ஆண்டாள் அப்படின்ற பட்சத்துல நிறைய வந்து உங்களுக்கு எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அந்த எண்ணங்களோட வந்து பாத்தீங்கன்னா கோலங்கள் போடும்போது இன்னும் எப்படி உங்களுக்கு இன்னும் பெட்டரா போடணும்ட்டு பெட்டரா போடணும்ட்டு யோசிச்சு காலைல போட்டோம். ஏஞ்சி யோசிச்சு காலைல போட்டீங்க. கோலம் போட்டீங்க? மயில் போட்டோம். மயில் சூப்பர். மயில் பிடிக்குமா? பிடிக்குமே. ஓகே. புள்ளி வச்சு போட்டீங்களா? புள்ளி வைக்காமலே போட்டோம். புள்ளி வைக்காமலே போட்டீங்க. கை ஓவியங்க. அப்படியே காவல்ல வந்து புள்ளி வைக்காமலே போட்டுருவாங்க. சூப்பரா. ஓகே. சோ இன்னி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு ஆண்டாளா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கோலம் போட்டா என்ன நன்மைகள் இருக்கும்? நல்ல நன்மைங்க. இன்னும் பெருசு பெருசா போட்டு பழகிக்கணும் பசங்க எல்லாம். பெருசா போட்டு பழகிக்கணும். நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான். ஓகே. சண்டை சர்ச்சைகள்லாம் வராது. 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 எங்கேயும் வேலைக்கு போவானா, வீட்லயே உட்காந்து அப்படியே போடுவாங்க. வருது பாருங்க ஃப்ளோவே. சொல்லுங்க. கடகடன்னு போட்டு வேலையும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும். எல்லாமே வந்து அந்தந்த டைம்ல கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் வாங்க. ரொம்ப இழுக்காதீங்க. வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. அம்பிகாண்ணா. அம்பிகா. ஓகே. ஒரு ஆண்டாள் இருக்காங்க, ஒரு அம்பிகா இருக்காங்க. இந்த ஏரியால வந்து பல நடிகைலாம் இருக்காங்க. கோயில் சாமி எவ்வளவு தெய்வீகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடிகை. ஆமா. ஆமா. ஓகே ஃபைன். இன்னும் விட்டா நான் அப்படின்றவாங்க போல இது. இல்ல நான் அப்பெல்லாம் பேச முடியாது. ஓகே சரி, நீங்க சொல்லுங்க. கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா நீங்க பாக்குறீங்க? கோலம்னா என்ன, எதுக்காக? கோலம் வந்து பாரம்பரியமான ஒண்ணு, மெயின். ரெண்டாவது மார்கழி மாசம் கோலம் போறதுனால நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் உடம்புக்கு. ஆமா, ஆக்சிஜன் வாயு நம்ம அதிகமா கிடைக்கும் உடம்புக்கு. இன்னொன்னு ஒரு நல்ல எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மாரி இருக்கும். அது கிடைச்சோன்னா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்? புத்துணர்ச்சி கிடைக்கும். காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வேலை செய்யலாம். ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த காலையில எழுந்து அப்புறம் ஏன் முக்காட்லாம் போட்டுக்கிறோம்? நாங்க போடலையே. நாங்க யார் எங்க தெருல வந்து பாருங்க, முக்கால்லாம் போட மாட்டோம். பக்கத்துல ஒருத்தவங்க வந்து நர்ஸா இருக்காங்க, அங்க வந்து ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறேன்னு பாருங்க, குழந்தை டெலிவரி அவங்க தான் போட்டிருந்தாங்க. பாக்கி யாருமே கோலம் போடும்போது முக்காட் போட மாட்டோம். ஆமாங்க. நாள் வந்து ஏரியால கேமரா இல்லன்னு வருத்தப்பட்டாங்க. நான் இனிமேலே கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன். எங்க தெருல 2 கேமரா இருக்குன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். 1 2 ஆமா, கேப்சர் பண்றோம். பண்ணுங்க. போட்டாங்களா போடலையா அப்படின்றத வாங்க நான் வந்து வாங்க ஷார்ட்டேஜ் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே ஃபைன். சோ நீங்க சொல்லுங்க, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? சூப்பர். 1 பவுன் செயின் எடுத்துட்டு வந்திருக்கோம். 1 பவுன்? ஆமா. எப்போ வச்சீங்க? 2 வருஷம் ஆகுது. இப்போதைக்கு எடுக்க முடியாதுல்ல, அதனால 2 வருஷம் முன்னாடி எடுக்க முடியாது. இப்போதைக்கு எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க? இப்போதைக்கு எடுக்கணும்னா சிம்பிளா தோடு எடுக்கலாம். சூப்பர். அப்பயும் எடுக்கணும்னு தோணுது. ஆமா, எடுத்து ஆகணுமே. பொண்ணு வச்சிருக்கோம், நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் வேணும். இன்னும் அந்த சேர்க்கணும்ல பொண்ணுக்கு. வந்து சேர்க்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்க பொண்ணு வச்சிருக்கவங்க தான் ராணியா இருக்காங்க. நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் இருந்தாலும் அப்படி விட்டு கொடுக்க முடியாதுல்ல பொண்ணை. சூப்பருங்க. உங்க பேர் சொல்லுங்க. வாங்க வாங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. இது ரொம்ப ரம்யா. ஓகே. இங்க வாங்க. இவங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரையும் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணி இவங்க எல்லாம் கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்றது கூட வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா கோலம் போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லா வந்து எல்லாருமே ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து தான் போடுவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஸோ அதே சந்தோஷத்தோட இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு நாள்ல வந்து ஃபுல்லாவே டிராவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். வாங்கம்மா. ஓகே. ஸோ உங்க பேர் சொல்லுங்க. வாங்க. முத்துலட்சுமி. இங்க வாங்க, கிட்ட வந்துங்க. உங்க பேர் தான்? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி. ஓகே. ரொம்ப அழகா சிரிச்சுட்டே சொல்றாங்க பாருங்க, முத்துலட்சுமி அப்படின்ட்டு. ஓகே. நீங்க என்ன கோலம் போட்டீங்க? நான் பூ கோலம் போட்டேன். பூ கோலம். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஓகே சம் அப்படின்றாங்க. நீங்க ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஓகே. நீங்க ஜிஆர்டி போயிருக்கீங்களா? நீங்க ஜிஆர்டி போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கோம். என்ன வாங்குனீங்க?
நான் கொலுசு வாங்கினேன். கொலுசு அத்தனை ஆண்டாள் கொலுசை போட்டுன்னு நைட்ல ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு ஏரியா ஃபுல்லா வந்து ஒரே பங்கம் பண்ணணும் இல்ல? சூப்பருங்க. உங்களை ஏரியால வந்து பங்கம் பண்றதுக்கு தூங்க கூடாது. நல்ல எண்ணம் இல்ல? அப்பதானே சீக்கிரம் கோலம் போடுவாங்க. ஓ, கோலத்துக்கு சொல்றீங்களா? நினைச்சேன் சீக்கிரம் மார்கழி மாசம் முடிஞ்சின்னு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதே சந்தோஷத்தோட இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து இந்த இடத்துல நான் வந்து நின்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு? வேதா. வேதா. உங்க பேரு? டீச்சர். சிஜே. ஹாப்பி நியூ இயர் சொல்றீங்களா? ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இப்போ குழந்தைங்க சொல்லிட்டாங்க, பெரியவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போமா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸோட வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேர் சொல்லாம நம்ம கிட்ட வந்து மினிஷா உங்க பேர் சொல்லுங்க. அமுதா. அப்பா, எப்படியோ உங்க பேரை வந்து நம்ம கேப்சர் பண்ணியாச்சுங்க. இந்த அமுதான்னு வார்த்தையில இருந்து வார்த்தைக்குள்ள நம்மளுக்கு பாடாப்பட்டுட்டோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. ரெடி? 1 2 3 சொன்னோன்னே எல்லாருமே சொல்லிடுங்க. ஓகே, ரெடி? ரெடி? 1 2 3. ஹாப்பி நியூ இயர் 2026. சவுண்டா 2026. We love Red Hills GRT. Thank you so much. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ. தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.